இப்ப சத்யா தன்னோட தம்பியை ஜெயில இருந்து தப்பிக்க வைக்கிறதுக்கு வெளியில இருந்து பிளான் பண்றா. அதே நேரம் சத்யாவோட தம்பியும் ஜெயிலுக்குள்ள இருந்து தப்பிக்க பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்ப இவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறப்ப கூட அந்த பிளான பத்தி சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப சத்யாவோட பிளான் என்னன்னா, ஜெயிலுக்குள்ள இருக்கிற அந்த 3 பேரையும் ஒரே இடத்துல டியூட்டிக்கு போட்டு அங்கிருந்து அவங்கள தப்பிக்க வைக்கிறது தான். அதே நேரம் உள்ள இருக்கவங்களோட பிளான் என்னன்னா, அங்கிருந்து சுரங்க தோண்டி வெளியில தப்பிச்சு வரது. இப்போ இவங்க 3 பேரையும் சத்யா ஒரே இடத்துல டியூட்டி போட வைக்க வெளியில இருந்து எல்லா வேலையும் பாத்துடுறா. அதே நேரம் உள்ள இருக்கிறவங்களும் அங்கிருந்து தப்பிக்கிறதுக்கான சுரங்கத்தையும் தோண்டி முடிச்சிடுறாங்க. இப்ப உள்ள இருக்கிறவங்க தப்பிக்கலாம்னு நினைக்கிறப்ப இந்த 3 பேருக்கு மட்டும் வேற இடத்துல டியூட்டி போட்டுடுறாங்க. அதனால அந்த டியூட்டியை கேன்சல் பண்றதுக்காக இவங்க பேதி மாத்திரையை சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுறாங்க. இப்ப ஜெயில இருக்க அந்த 3 பேருக்கு இப்படி ஆனதுனால சத்யாவோட பிளான் ஃபெயிலியர் ஆகி அவங்க எப்படி வெளியில கொண்டு வரதுன்னு சத்யா யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இப்ப ஜெயிலுக்குள்ள இருக்கிறவங்க அந்த சுரங்க வழியா தப்பிச்சு வெளியில வந்துடுறாங்க. அடுத்த நாள் சத்யாக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சா நாளைக்கு மரண தண்டனை கொடுக்க போறதா போட்டிருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, இவங்க ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியில போறப்ப போலீஸ் கிட்ட மாட்டி இருப்பாங்க. அதனாலதான் அவங்களுக்கு சீக்கிரமா மரண தண்டனை கொடுக்க போறதா லெட்டர் அனுப்பியிருப்பாங்க. எலக்ட்ரிக் சேர்ல தான் மரண தண்டனை கொடுக்கறதுனால அந்த ஜெயிலுக்கு போற பவரை கட் பண்ணிட்டா அந்த தண்டனை அவங்க நிறுத்தி வச்சிடுவாங்கன்னு சத்யா பிளான் பண்றா. அப்படி பவரை கட் பண்ணா அந்த ஜெயிலோட செக்யூரிட்டி சிஸ்டமே டவுன் ஆயிடும். அதனால அங்க இருக்கிற 6000 கைதிகளும் தப்பிச்சிடுவாங்கன்னு அந்த பிளானுக்கு அந்த போலீஸ் ஒத்துக்க மாட்டேங்கிறான். சத்யா அந்த போலீஸ் சொன்னதை கேட்காம அந்த பிளான பண்ண போகிறா. அப்ப அந்த போலீஸ்காரன் வந்து தடுக்கிறப்ப இவங்க 2 பேருக்கும் நடக்கிற சண்டையில சத்யா அந்த போலீஸ்காரனை கொன்னுடுறா. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.